இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் என்ன, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்ல எப்படி ஒரு பிசினஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்றது, அப்படி கிரியேட் பண்ற பிசினஸ் ப்ரொஃபைல என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் நம்மளுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் 2 டைப் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சரா ஆக போறீங்க. யூ ஆர் கோயிங் டு கிவ் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஆர் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் மார்க்கெட்டிங் அஸ் அன் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆக போறீங்க அப்படின்னா, இது ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் உங்க பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நீங்க பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் செகண்ட் டைப். ஆர்எல்ஸ் சில பேர் இருப்பாங்க, இது ரெண்டுமே எனக்கு ஆக்சுவலி இப்போ பண்ணணும்னு ஐடியாக்கல. ஐ ஹேவ் ஐடியா இன் ஃபியூச்சர், பட் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு கற்றுக்கணும், ஐ நீட் டு கோ டு அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு பர்சன் இருப்பீங்க. இந்த 3 பர்சன்ஸும் இந்த 2 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க, இன்னைக்கு கற்றுக்க போறீங்க. எப்படி வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து அதில் எப்படி ஆப்டிமைஸாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு லேர்ன் டுடே. ஓகே, ஐ திங்க் 90% யூ கோயிங் டு யூஸ், 90 கூட சொல்ல 99% யூஸ் பண்ணதான் போறீங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கிட்டே இருக்கதான் போகுது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஆக்சுவலி இப்போ எப்படி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ உங்கள் ப்ரொஃபைல் ஆல்ரெடி ஃபோட்டோஸே நீங்கள் எதுவுமே போடல, உங்கள் எந்த போஸ்ட்டுமே நீங்கள் இது வரைக்கும் போட்டது கிடையாது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரொஃபைல்ல இருந்தே உங்கள் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை, உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் உங்கள் பர்சனல் ஸ்டோரிஸை நீங்கள் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, I'll give a better advice. புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நீங்க இப்பவே ஓபன் பண்ணல, இஃப் யூ கேன் டூ இட் நவ் யூ கேன் டூ இட். பட் புதுசா வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த புதுசா ஒரு அக்கௌண்ட் ஏன் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, எதுவுமே வந்து உங்க பர்சனல் கூட சிங்க் ஆகக்கூடாது. பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ், பர்சனல் இஸ் பர்சனல். ஓகேங்களா? ஸோ அதனால இஃப் யூ டோன்ட் போஸ்ட் எனி ஃபோட்டோஸ், ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். ஆர்எல்ஸ் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, புதுசாக வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உடனே பேன் பண்ணிடுறாங்க. இந்த பேனிங் எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்றேன். நீங்க வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு ஆர்எல்ஸ் நாளைக்குள்ள வந்து புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதாச்சும் பேன் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருக்காத இமெயில் ஆர் ஃபோன் நம்பர்ல இருந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. சேம் ஃபோன் நம்பர் ஆர் சேம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் இதுல இருந்து கிரியேட் பண்ணாதீங்க. உங்க பேரண்ட்ஸ் இமெயில், உங்க பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் இதை வச்சு ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணும்போது உங்க ஃபுல் நேமை வந்து கொடுங்க. உங்க ஃபுல் நேம் கொடுத்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், ஃப்ரீலான்சர் இப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கொடுக்காதீங்க. லேட்டர் ஆன் யூ கேன் சேஞ்ச் இட். இப்போ வந்து ஜஸ்ட் உங்க ஃபுல் நேமை வந்து எந்த சிம்பிள்ஸும் இல்லாம கரெக்டா கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த புதுசா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா, அதுக்கான அட்வைஸ். ஸோ இப்போ நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்க லேட்டர் நான் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் இப்போ என்னோட நோட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா யூ கேன் மேக் இட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் இல்லைன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண யூசர் நேம், உங்க இப்போ இருக்க அக்கௌண்ட் நேம் எடுத்து அப்படியே போடுறது, ஆல்ரெடி அதில் இருக்க டிபிஏ வந்து இல்லை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த அல்கோரிதம் வந்து உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படி பண்ணா. ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, சப்போஸ் நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஏதோ ஒரு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, ரிப்போர்ட் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு, அந்த அக்கௌண்ட் வந்து உங்க போன்ல இருக்கு அப்படின்னா அந்த போன்ல இருந்தே இன்னொரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணாதீங்க. திரும்பவும் பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 அட்வைஸை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதே இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எல்லாருக்கும். பிகாஸ் ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் ஆகிடும். ஓப்பன் பண்ணும்போதே அல்காரிதம் வந்து ஓகே இவங்க வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஆகிடுது. நம்ம ஆக்சுவலி செகண்டரி அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணுறோம், பட் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம்ஸ் அப்படி பில்ட் ஆகிக்கிறதுனால இப்போ பேன் ஆகிடுது ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்கள் ஃபுல் நேம் வைங்க. Don't use the same username which you was using in your நார்மல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அங்கே வந்து கால் மீ ஆர் எல்ஸ் வந்து இட்ஸ் கிங் அப்படின்னு யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃபுல் நேமை வந்து யூஸ் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? யூசர் நேமில் வந்து சின்னதாக ஒரு நம்பர்ஸ் எதனா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஒரு யூசர் நேம் மட்டும் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் வந்து ஆல்ரெடி என்ன ரிப்போர்ட் ஆன அக்கௌண்ட்ஸ் இருக்க டிவைஸில் எதுவுமே லாகின் பண்ணாதீங்க.
ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான இது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கன்ஃபார்ம். ஸோ எனக்கு புரியுது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் சில டூல்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பிக்சர். டிஸ்பிளே பிக்சர் வந்து ஆக்சுவலி வந்து உங்கள் செல்ஃபீஸ் ஆர் உங்கள் குரூப் ஃபோட்டோஸ் இது எதுவுமே இருக்கக்கூடாது. டிஸ்பிளே பிக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று உங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோஸாக இருக்கும். ஜஸ்ட் நீங்க நார்மலா நிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மல்ஸ் வச்சுட்டோ இல்லைன்னா வந்து நார்மலா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஆன் கேமரா பாக்குற மாதிரி அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தா, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிளியரான உங்க ஃபேஸ் கிளியரா இருக்க ஒரு போட்டோ. ஓகேங்களா? அந்த போட்டோ எடுத்துட்டு இப்ப நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் சப்போஸ் நீங்களே போறதாலும் போகலாம். பிஎஃப்பி மேக்கர் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு சும்மா ஒரு இமேஜ் மேல எடுத்துக்கிறேன். நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சும்மா இந்த பர்சனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டூலுக்குள்ளே போயிடுங்க. வெதர் யூ ஹேவ் மொபைல் யூ ஹேவ் லேப்டாப், இந்த லிங்க் வந்து பிஎஃப்பி மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்திருக்கும். இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ கொடுங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து அதில் இன்க்ளூட் பண்ணணும், ப்ரொஃபைல் பிக்சரை எந்த ஃபோட்டோ வைக்க போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்த பிஎஃப்பி மேக்கர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டேன். அந்த ஃபோட்டோலேருந்து பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு இட்ஸ் கோயிங் டு கெட் மீ எ ப்ரொஃபஷனல் இமேஜ். ஸோ இதில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபீல் ஆகுதோ, உங்களுக்கு நல்லா இருக்கோ, டேக் தட். எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கு. இட்ஸ் சிமிலர் டு இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு டவுன்லோட் திஸ். ஸோ இதுதான் வந்து நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு நான் இந்த இது வைக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து சேம் டைப் உங்கள் செல்ஃபீஸ் குரூப் ஃபோட்டோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க. உங்கள் எதுனா நீங்கள் மட்டும் இருக்க உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்க ஃபோட்டோஸ் எதுனா எடுத்துட்டு இந்த பிஎஃப்பி மேக்கரில் போட்டு யூ டேக் ஆன் தி டிஸ்பிளே பிக்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மேக் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டூல் என்னன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஎஃப்பி மேக்கர், ரிமூவ் பிஜி இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒர்க் தான் போகுது. இட்ஸ் கோயிங் டு கிவ் சிமிலர் பேக்ரவுண்ட் சொல்லி எதுவுமே பெரிய இதெல்லாம் கிடையாது. அண்ட் ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பிக்சர் மேக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பயோ. நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அதை தான் வந்து உங்கள் ரெஸ்யூமோட ஹெட்லைன் மை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்கள் பயோ தான் அதில் கொடுக்க போகுது. ஓகேங்களா? அந்த பயோ வந்து பில்ட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் சம் டூல்ஸ். நான் வந்து இப்போ ஹூட்சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். நான் ஓப்பன் தட். ஹூட்சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலோட லிங்க் நான் அனுப்புகிறேன். இட்ஸ் அன் பயோ ஜென்ரேட்டர். ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ வில் கெட் திஸ். இந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் டைப்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட் டைப் கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. தென் கேட்டகரியில் வந்து இங்கே வந்து ஃப்ரீலான்சர் கேட்டகரி எதுவுமே இல்லை. ஸோ வேறு எதுனா பிஸ்னஸ்க்காக நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் இல்லை ஃப்ரீலான்சிங்காக தான் நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நன் கொடுத்துருங்க. கேட்டகரி நன். டோன் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணும்போது யூ மஸ்ட் பி இன் அ ப்ரொஃபஷனல் டோன். ஸோ அதனால வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னா சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா டோன்ல கூட நீங்க யூனிக்கா பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சீக் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் டூ. நான் கான்ஃபிடென்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம், உங்க பயோல வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட்ஸ் தான் இங்க கொடுக்க போறீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப்டிமைசர், ஆக்சுவலி சோஷியல் மீடியா மேனேஜர் நான். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண போறேன். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டர். நீங்க வந்து ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கும் போதும் பக்கத்துல கமா போட்டுருங்க மறக்காம, எல்லாம் ஒரே வேர்ட் ஆயிடாது. டிஜிட்டல் மார்க்கெட்டர். நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி வந்து ஃப்ரீலான்சர். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கீவேர்ட்ஸ் போதும். ஏன் வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பயோல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கீவேர்ட்ஸ்லாம் ஆக்சுவலி என்னன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட் உங்களை சர்ச் பண்ணுறதுக்காக. பயோல வந்து எதுக்கு கீவேர்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த அல்கோரிதம் வந்து அப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சர் தேடணும்னு உங்க ப்ரொஃபைல் வராது, பட் அந்த கேட்டகரியில நீங்க வந்துடுவீங்க.
ஃப்ரீலான்சர்னு ஒருத்தர் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் வராது. பட் ஃப்ரீலான்சர்னு ஒருத்தவங்க சர்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் நிறைய ரீச் ஆகிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் உங்கள் போஸ்டோட எங்கேஜ் ஆகுறாங்க பண்ணும்போது நீங்கள் வந்து பயோவில் ஃப்ரீலான்சர்னு போகும்போது அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து பயோவில் கீவேர்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன்னா என்னன்னா, அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர், உங்களை நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அந்த காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கால் டு ஆக்ஷன். ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ நம்ம கால் டு ஆக்ஷன்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் டிஎம் ஃபார் ஃப்ரீ அப்பாயின்மெண்ட், ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்கலாம், அப்பாயின்மெண்ட் வேண்டாம். ஆக்சுவலி இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி உங்களோட கால் டு ஆக்ஷன் என்ன, கால் பண்ணுங்க டிஎம் ஃபார் அப்பாயின்மெண்ட், டிஎம் ஃபார் சேல், இல்லை டிஎம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும், எது வந்து உங்களுக்கு சூட்டப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சல்டேஷன் தான். ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் மீட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கன்சல்ட் தெம் அபவுட் த பிஸ்னஸ். ஸோ அதனால டிஎம் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் வில் பி அ குட் கால் டு ஆக்ஷன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜென்ரேட் பயோன்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு 3 பயோஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஸ்பெஷலைசிங் இன் சோஷியல் மீடியா க்ரோத், ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ப்ரெசன்ஸ், டிஎம் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இட்ஸ் கிளியர்லி ஆன் தி பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே எடுத்து அப்படியே போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எமோஜிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுனா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எதனா வேர்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டென்ஸ் ஆட் ஆன் பண்ணணும், உங்களுக்கு வந்து இது போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீலான்சராக இருக்கும்போதோ இல்லை பிஸ்னஸில் இருக்கும்போதோ என்ன மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோஸில் வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி வந்து நம்ம பர்த்டேஸ் போடுறதுக்கு, நம்ம என்ன கோடோ ஃபைலா எதாவது சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். உங்களை பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. உங்களோட ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்கள் பயோவில் இருக்கணும். வெதர் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், யூ ஆர் டூயிங் ஃப்ரீலான்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எதுனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கே ஒரு நல்ல பயோ வந்து உங்களுக்கு இதுவாகுது அப்படின்னா யூ கேன் மேக் தட் டு. ஃபைன், கிளியர் வித் இட். பயோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இப்போ பயோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோ கிடச்சிருச்சு, உங்களுக்கு டிஸ்பிளே பிக்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட காண்டாக்ட் ஆப்ஷன்ஸ். காண்டாக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப மெயின். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு காண்டாக்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் மேக் தட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் மேக் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபைல் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் காண்டாக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஒரு 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 செட்டிங்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், காண்டாக்ட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஆட் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், இமெயில் ஆட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதை அதில் வந்து எதை பட்டன்ஸாக ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மென்ஷன் தட். ஃபைன். ஸோ இதுதான் வந்து உங்களோட காண்டாக்ட் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணி கூட இந்த இது. ஓகேங்களா? உங்கள் மேஜர்லி வாட்ஸ்அப் ஆட் பண்ணிவிடுங்க, இமெயில் ஆட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரைவசி கன்சர்னுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்போ ஃபோன் நம்பரோ நீங்கள் கொடுக்காம இருக்கீங்கன்னா இமெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இமெயில் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் எதனா லிங்க் கொடுக்குறீங்க, உங்கள் வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் பண்ணனா அந்த வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, அந்த வெப்சைட் ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சில பேர் அட்ரஸ் ஆட் பண்ண கேட்குறாங்க. ஆக்சுவலி அட்ரஸ்க்கும் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அட்ரஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் அட்ரஸ் உங்கள் ஷாப்புக்கு வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் தட். ஆர்எல்ஸ் பெட்டர் பயோவில் வந்து ஒரு கூகுள் லிங்க், ஐ மீன் ஒரு ஜிமேப் லிங்க் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பயோவில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஜிமேப்போட லிங்க் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டிஸ்பிளே பிக்சர் பார்த்தாச்சு, பயோ கிரியேஷன் பார்த்தாச்சு, அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிய வரும் கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஒர்க் அது. ஜஸ்ட் செட்டிங்ஸ் அப்படியே கான்டாக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா யூ கோயிங் டு கெட் தட். ஸோ அங்கே வந்து யூ கோயிங் டு இன்க்ளூட் தட். நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலை, ஸோ நாட் உங்களுக்கு வந்து அதை ப்ராக்டிக்கலாக என்னால் காட்ட முடியல. சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் நெக்ஸ்ட் டே கமெண்ட் பிங் வித் மீ. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுள்ல இல்லை யூடியூப்ல ஜஸ்ட் ஒரு சின்ன என்ன எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கன்னா யூ கோயிங் டு கெட் தட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் வந்து பயோல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நான் வந்து அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏன் ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேஷ்டேக் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் இட்ஸ் கோயிங் டு சர்வ் தி சேம் மீனிங். பட் ஒரு ஹேஷ்டேக் இருந்தா யூஆர் கோயிங் டு உங்களோட ஒரு ப்ரொஃபஷனலா பார்ப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹேஷ்டேக்ஸ் வந்து உங்க பயோல போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஃபீல் ஆகும். இல்ல அது வந்து ரொம்ப ஆடா இருக்கு, என்னோட பயோவே வந்து இட்ஸ் கோயிங் குட், ஏன்னா 150 கேரக்டர்ஸ் மட்டும் தான். ஸோ என்னோட பயோவே வந்து எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். இல்ல பயோவை நான் வந்து இன்னும் ஃபில் பண்ண விரும்புறேன், இன்னும் ஒரு 2 லைன் வந்து ஒரு 2 ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆட் தட். பட் அது வந்து எந்த விதத்திலயோ இல்லைன்னா எந்த பெனிஃபிட்டோ எந்த விதத்திலோ உங்களை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது, எந்த பெனிஃபிட்டோ உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் அன் ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இட்ஸ் இன்ஃபிளாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதோட லிங்க் நான் அனுப்புறேன் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல. இன்ஃபிளாக்ட் அப்படின்னு டூல் நேம். சூப்பர். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இங்க வந்து ஜென்ரேட் பை கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து நீங்க என்ன கீவேர்டு கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க பயோ கொடுத்த கீவேர்டே நீங்க திரும்ப கூட கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சர். ஐம் கோயிங் டு கிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்ஸ்னே கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஜென்ரேட் ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தே ஆர் கோயிங் டு கிவ் சம் ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இது வந்து என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஹேஷ்டேக்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜாக இந்த ஹேஷ்டேக்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரேராக இந்த ஹேஷ்டேக்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இது பக்கத்தில் இருக்க நம்பர் என்னன்னா இத்தனை வாட்டி இந்த the more number of times the hashtag is used, 80.6k times இந்த ஹேஷ்டேக் வந்து ஒருத்தவங்க போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் மே பி எனி போஸ்ட் ஆர் இட் மே பி எனி ரீல்ஸ் ஆர் சம்திங். ஸோ நான் வந்து ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ரேரான ஹேஷ்டேக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணனா உங்கள் பயோவில் வந்து இந்த ஃப்ரீலான்ஸ் ஹேஷ்டேக் ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இட்ஸ் அப் டு ஆப்ஷனல். சப்போஸ் உங்க பயோவே நீங்க நல்லா பண்ணலாம், எங்க பயோவே நான் இன்னும் இந்த ஹேஷ்டேக்லாம் வேணாம், ஐம் கோயிங் டு கீப் திஸ் அப்படின்னா கூட இட்ஸ் ஃபைன். ஓகேங்களா? இல்ல ஹேஷ்டேக் போடணும்னா கூட இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கிளியரான ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சிருக்கும். இந்த ப்ரொஃபைல் வித் டிஸ்பிளே பிக்சர், இந்த ப்ரொஃபைல் வித் பயோ, ஹேஷ்டேக் இருக்கு, கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை வந்து நீங்க இப்போ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை இந்த டைம்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்க முடியும். இல்லை நீங்க லேட் ஆன் பண்ண போறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு கிவ் அன் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் டைப் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே 2 ஆப்ஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது கிரியேட்டர் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவீங்க, யூ ஆர் கோயிங் டு மேக் அன் ஏஜென்சி டைப். அதாச்சும் நீங்கள் ஃப்ரீலான்ஸாக இல்லை, நான் வந்து எனக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நான் மேக் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்விட்ச் பண்ணுங்க. இல்லை நீங்கள் கிரியேட்டராக நீங்கள் வந்து ஃப்ரீலான்சராக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நான் ஏன் இப்படி இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் போகும்போது சில பிஸ்னஸ் டைப்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எஜுகேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் நீங்க போடும்போது சில சினிமா சாங்ஸ்லாம் வந்து நீங்க ஸ்டோரிஸ்ல போட முடியாம போகும். இது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் நீங்க அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி குட். நீங்க வந்து நான் எல்லா ஃபீச்சர்ஸும் மோஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா அனாலிட்டிக்ஸும் அதுல தெரிய போகுது. நான் வந்து இப்போதைக்கு ஒரு பேசிக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணது தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இல்லை போஸ்ட் எப்படி பண்ணுறது, நீங்கள் எப்படி அல்கோரிதம்ஸ் எப்படி நீங்கள் அல்கோரிதம்ஸ் வச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் அப்கமிங் டேஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு டிஸ்பிளே பிக்சர் எப்படி பண்ணணும் கற்றுக்கினீங்க, பயோ, ஹேஷ்டேக் எப்படி பண்ணணும் இது பண்ணிக்கிறீங்க, கான்டாக்ட் ஆப்ஷன் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ இது 4மே வந்து நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் இந்த ப்ரொஃபைலை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆப்டிமைசேஷன்ல என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டூஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னவன் வந்து ஒரு குவாலிட்டியான
ப்ரொஃபஷனல் பிக்சர் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் பேக்ரவுண்டும் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஆல்சோ பிஎஃப்பி மேக்கர் மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு டிஸ்பிளே பிக்சர் வந்து கிளியராக வந்து யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் குரூப் ஃபோட்டோஸ், டோன்ட் யூஸ் செல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸை வந்து பயோவில் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகேங்களா? அட் த ஸ்டார்ட் வந்து ப்ரொஃபைல் நேமில் வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேன் ஆகிறதுக்கோ ரிப்போர்ட் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து கீவேர்ட்ஸ் வந்து வெறும் பயோல யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிக்குது, உங்க அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா தென் உங்க கீவேர்ட்ஸ் வந்து உங்க நேம்லேயே கூட யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஆகாஷ் ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரொஃபைல் நேம்ல கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணணும், எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 2 keywords. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட் மோர் தென் 2 keywords. ஏன்னா நீங்க வந்து ரஷ் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், அது ஸ்பேம் ஆகவும் சான்சஸ் இருக்கு. அதனால கீவேர்ட்ஸ் வந்து பயோல ஸ்டஃப் பண்ணாதீங்க. ஒன்லி 2 keywords அலவுட். ஓகேங்களா? அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃபோன் நம்பர்ஸ், கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஃபோன் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்றது வந்து உங்களோட ரிஸ்க் தான். ஏன்னா சில பேர் பிரைவசி எதிர்பார்ப்பீங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ உமன்ஸா இருக்கீங்க, நீங்க பிரைவசி எதிர்பார்க்கீங்க அப்படின்னா டோன்ட் இன்க்ளூட் யுவர் மெயில் ஒன்லி. உங்க ப்ரொஃபஷனல் இமெயிலை மட்டும் கொடுத்துருங்க. ஃபார் தி கான்டாக்ட் ஆப்ஷன் தே கேன் கான்டாக்ட் யூ த்ரூ இமெயில். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்ஸ் ஆப்ஷன் வந்து பெட்டரா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்ஸ் ஆப்ஷன் வந்து உங்க வெப்சைட் நீங்க கொடுக்கறதால யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்க வேற எதுனா சோஷியல் மீடியா ப்ரொஃபைல், உங்க லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் அங்கே கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து அந்த லிங்க்ஸ் ஆப்ஷன் வந்து பெட்டரா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து they are not aware, இந்த லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு they are not aware. அந்த லிங்க்ஸ் ஆப்ஷன் வந்து பெட்டரா யூஸ் பண்ணுங்க. யூ கேன் புட் அப் டு ஐ திங்க் 5 லிங்க்ஸ் கூட நீங்க போடலாம்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் ஆப்ஷன்ல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க ஃப்ரீலான்ஸுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது அங்கே வந்து உங்க பர்சனல் ஸ்டோரிஸ் ஆர் எந்த கண்டென்ட்டுமே அதில் போடாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா வந்து நீங்க பர்சனல் ஸ்டோரிஸ்லாம் போடுறீங்க, நீங்க ஒரு பர்சனல் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் போய் லைக் பண்றீங்க, இந்த இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா அல்கோரிதம் வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ண அந்த பிசினஸ் பேஜஸ் ஆர்எல்ஸ் உங்க கஸ்டமர்ஸோட இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஸோ அதனால வந்து பர்சனல் ஸ்டோரிஸ் ஆர் பர்சனல் கண்டென்ட் வந்து எதுவுமே போடாதீங்க. ஓகேங்களா? நீங்க ஃப்ரீலான்ஸா ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு புட் எனிதிங் இன் தட். ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமோட பேசிக்கான ஒரு சின்ன ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். லேட்டர் வந்து எப்படி போஸ்ட் பண்ணணும், போஸ்ட்ல வந்து என்னென்ன அல்கோரிதம்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டர் வந்து இந்த கம்மிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.